கல்யாண வீட்டில் ஸ்டெல்லாவை பார்த்தேன். அவள் என்ன சொன்னா தெரியுமா? அவள் பையன் தனி குடித்தனம் போயிட்டானா, அதனால உங்கள் பையனும் சீக்கிரமாகவே போயிடுவாங்க்கா, ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டா. சரிக்கா, அதுக்கு எதுக்கு நீங்கள் எப்படி மூஞ்சி தூக்கி வச்சுருக்கீங்க? தனி குடித்தனங்கிறது என்ன அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தையா? உனக்கு என்னம்மா 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, அதனால நீ பேசுவ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பைபிளையும் தூக்கிட்டு கோயிலுக்கு போயிட வேண்டியது. ஆனால் கடவுள் சொன்ன எதையும் கெட்டக்கூடாது. ஏன் கடவுள் என்ன எல்லாரையும் தனி குடித்தனம் போங்கன்னா சொன்னாங்க? ஆதி ஆகமத்தில் 2வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஆண்டவர் முத படைச்ச மனிதர்களே ஆதாமும் ஏவாளும் தான். ஆனால் எதுக்காக அவங்க 2 பேர்த்துக்கிட்ட சொல்லணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ சொல்கிறதும் உண்மைதான் நிர்மலா. பிள்ளைங்க நம்மளால் பிறந்தாங்க, அவ்வளோதான். நமக்காகவே பிறக்கல. பக்கத்துலேயே இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு தூரமாக இருந்து அன்பாக இருந்தால் போதும் இல்லையாக்கா? அதுக்காக எல்லாரையும் தனி கொடுத்துன்னு போகணும்னு சொல்லலை. ஆனால் போகிறது அவ்வளோ பெரிய பாவம் இல்லைன்னு தான் சொல்கிறேன்.